நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திரு விஜய் அவர்களுக்கும் சம்மன் கொடுத்து இந்த விசாரணைக்கு அழைப்பாங்களா அப்படின்னு நீங்களாம் எதிர்பார்த்தீங்களா? என்ன நடக்குது, எதை நோக்கி போகுது? வேற மாதிரி எதிர்பார்த்து பனையூருக்கு வந்துருவாங்க சிபிஐ ஆஃபீஸர்லாம், அங்கே விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். இதுக்கு நான் கொம்பா முளைச்சிருக்கு ரெண்டு பக்கம். இந்த சம்பவத்தில் விஜய் தான் காரணம். மற்றவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, அழகாக சொன்னாங்க. அந்த சந்திரலேகா ஐஏஎஸ் சொன்னாங்க பாருங்க, விஜயும் காரணமானு கேட்டாங்க. விஜய் தான் காரணம் சொன்னாங்க. இப்போ படம் வெளியாக போது நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. அந்த காட்சியை ஏஐ மூலமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை நிஜத்தில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் இந்த படத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ்ஸே ஜனநாயகன் படத்தில் ஃபோட்டோகிராஃபி தான். இந்த 63 ட்ரோன் கேமரா மேலே பறக்க விட்டு அந்த கரூர் சம்பவத்தை முழுவதும் காட்சியாக்கி அந்த படத்தில் சேர்க்கலாம்னு நினச்சாங்க. இது மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் பேசக்கூடிய இந்த மாதிரி ஒரு காட்சி இஷ்யூ ஆனதுனால இப்போ அதனால ஏஐல காட்டுறாங்க. ஞானவரசாமி சினிமாவையும் அரசியலும் தனித்தனியாக தான் வச்சுட்டார். விஜய் என்றவர் மிகப்பெரிய ஒரு கல்ட் சினிமாவில். அந்த கல்ட்டை பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி அரசியல்வாதியாக எப்படி மாற்றுறது, அந்த வேலை தான் இருந்தது. ஆனால் அரசியல்வாதி ஆக்கிட்ட பிறகு அதில் சினிமாவை கொண்டு அரசியலில் திணிக்கணுன்ற அந்த முடிவு எடுத்தது ஆதவன். நேற்று வந்த தகவல் என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ட்ரெய்லர் பார்த்து நீங்கள் நான் எல்லாரும் முடிவு பண்ணது பகவான் கேசரின்னு சொல்லி. ஆமாம். ஆனால் படம் பகவான் கேசரி கிடையாது. அதில் இருக்கிற ஒரே ஒரு பார்ட் மகள் சென்டிமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இதில் சேர்க்குறாங்க. ஆனால் பகவான் கேசரி கிடையாது. சரி, இந்த படம் மத அரசியல், சாதி அரசியல், கனிம வள கொள்ளை அரசியலை இந்த கதையாக எடுத்திருக்காங்க. சென்சார் பிரச்சனை காரணம் பிஜேபி ஒரு காரணம். மத அரசியல் பேசுது, பிஜேபி காரணம் தான். மத அரசியல் பேசும்போது பிஜேபி பிரச்சனை தானே. அந்த படம் சிக்கலா இருக்கிறது காரணமே அதுதானே. இந்நேரம் வெறும் திமுக மட்டும் தான் இவர் சாடுறாரு, அதிமுக மட்டும் தான் சாடுறாருன்னா இந்நேரம் சிகப்பு கம்பளம் போட்டு இந்நேரம் படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்களே. ஏன் படம் வரதுக்கு தடையா இருக்கு? பிரச்சனை என்ன? இந்த பக்கம் சென்ட்ரல்லையும் டச் பண்ணணும், இங்கே ஸ்டேட்டில் நடக்கிற அந்த ஆணவ கொலைகள் இது பற்றியும் பேசணும். அதுக்கு பிறகு அப்படியே போய் கனிமவள கொலை இவங்க தான் அடிக்கிறாங்கன்ற மாதிரி பேசணும். இது ஏற்கனவே இது எல்லாத்தையும் மேடையில் பொழந்து கட்டினது சீமான். சீமான் அரசியல் தான் ஜனநாயகன் படத்தில் விஜய் காப்பி அடிக்கிறாருன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். கரூர் சம்பவம் முழுக்க ஆதவ ஒரிஜினாவால் ஏற்பட்டது தான். ஆதவ ஒரிஜினா இதில் புஷியானது கூட கிடையாது. புஷியானது கேட்டால் சொல்கிறத செய்யணுன்ற அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஆதவ ஒரிஜினா உள்ளே போன பிறகு தான் சார் பல சம்பவங்கள் நடக்குது. மாநாடு நடத்துறது கூட இவங்க திட்டமிட்டு ரொம்ப ரீஜனல் மாநாடுலாம் நடத்தணும்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. இது விசாரணை முடிவில் இதில் எனக்குலாம் உங்களுக்கு ஒன்றா தயக்கம் இருக்கும், எனக்கு எந்த தயக்கம் இல்லை. ஆஜராகிறது மட்டும் இல்லை, சட்டமும் நீதியும் சரியாக செயல்பட்டால் விஜய் ஜெயிலுக்கு போயிடும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவேரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாங்களோடமே கேட்போம். வணக்கம் சேகுவேரா சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். இந்த கரூர் சம்பவம் தாவேகா மட்டுமல்லாது தமிழகத்தையே, ஒட்டுமொத்த இந்தியாவையே புரட்டி போட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த சம்பவத்தின் நீட்சியாக சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் நமக்கு திரு புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் எல்லாரும் போய் ஆஜராயிட்டு விசாரணையில் பல தகவல்களை சொன்னதாக நமக்கு செய்திகளாக வந்தது. திரு விஜய் அவர்களையும் அழைத்திருக்காங்க சார் சம்மன் கொடுத்து. திரு விஜய் அவர்களுக்கும் சம்மன் கொடுத்து இந்த விசாரணைக்கு அழைப்பாங்களா அப்படின்னு நீங்களாம் எதிர்பார்த்தீங்களா? என்ன நடக்குது, எதை நோக்கி போகுது? வேற மாதிரி எதிர்பார்த்தேன். பனையூருக்கு வந்துருவாங்க சிபிஐ ஆஃபீஸர்லாம், அங்கே விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். விசாரணை இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் எதிர்பார்த்தது. விஜய்க்கும் சம்மன் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா எல்லாரும் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தானே. கடந்த காலத்தில் நிறைய சினிமா நடிகர்லாம் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சார். சல்மான் கானாக இருக்கட்டும், சஞ்சய் தத்து, இவங்கெல்லாம் ஏற்கனவே பல சம்பவங்களில் ஈடுபட்டு அல்லது ஈடுபடாமல் ஏதோ ஒரு சந்தேகத்தின் பேர்லையோ ஏதோ ஒரு வகையில் விசாரணைக்கு உட்பட்டு சிறையெல்லாம் போயிட்டு வந்தவங்க தானே. அதனால் விஜய் விஜய்க்கு நான் கொம்பா முளைச்சிருக்கு ரெண்டு பக்கமும். இந்த சம்பவத்தில் விஜய் தான் காரணம்.
நீங்கள் மற்றவங்க எல்லாரும் வந்து சொல்கிறாங்க இல்லையா, அழகாக சொன்னாங்க. அந்த சந்திரலேகா ஐஏஎஸ் சொன்னாங்க பாருங்க, விஜயும் காரணமானு கேட்டாங்க, விஜய் தான் காரணம் சொன்னாங்க. அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு வந்து விஜய் தான் காரணம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது விசாரணைக்கு உட்படுத்துறதுல எந்த ஆச்சரியமோ அதிர்ச்சியெல்லாம் கிடையாது. ஆனால் கூடுதலாக நான் என்னை போன்றவர்கள் அல்லது உங்களை போன்றவர்களோ எதிர்பார்த்திருக்கலாம், நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்க, நான் சொல்கிறேன். வழக்கம் போல் வந்து விஜய் வந்து பனையூருக்கு வந்து விசாரணைக்கு வர சொல்லி அவங்கள அழைச்சிருக்கலாம். ஆனால் அவர் இனிமே தான் தெரியும் அது என்ன நடக்கும் சொல்லி. இனிமேல் கண்டிப்பா ஆஜர் ஆகிருவாரா? ஆஜர் ஆகுவார். அவர் ஆஜராகிறதுக்கு முன்னாடி இந்த கோரிக்கை வைக்கலாம், நீங்கள் வந்து இங்கே வந்து விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி கூட ஒரு கோரிக்கை வைக்கலாம். அது அவங்க ஏற்றுக்கிறாங்களே இல்லையோ சிபிஐ, ஆனால் அப்பியர் ஆகி தான் ஆகணும். சிபிஐ முன்னாடி அதிகாரிகள் முன்னாடி அவர் பேசி தான் ஆகணும். இதுல ஏதேனும் அரசியல் இருக்கலாம்னு ஒரு பார்வை சொல்றாங்களே. அரசியல் நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார், இந்த சம்பவத்துக்கு 1000 நிறைய சொல்கிறாங்க, நிறைய யூகங்கள் அடிப்படையில் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த சம்பவத்தில் இவர் வந்து காலதாமதமாக போனது மீண்டும் மீண்டும் சலிப்பு, இந்த கேட்குறது கூட சலிப்பாக இருக்கும், ஆனால் சொல்லி தான் ஆகணும். இந்த சம்பவத்துக்கு ஒரு காலதாமதமாக போனது, காலதாமதமாக எதுக்காக போனதுன்னா கூட்டம் ஏறட்டும்னு சொல்லி நினச்சது. கூட்டம் ஏறுறது எதுக்காகன்னா அதை வந்து காட்சிப்படுத்துறது, அந்த காட்சிப்படுத்துறது ஜனநாயகன் படத்தில் காட்சியாக்கணுன்றதுக்கு தான், கிளைமேக்ஸில் காட்டணுன்றது தான். இப்போ படமும் வெளியாயிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இதுக்கு முன்னாடி தான் வந்து நக்கீரன் கோபால் அவர்களும் சரியில்லை, நானும் தான் வந்து இதை வந்து ஏதோ இட்டுக்கட்டி பேசணுங்க. இப்போ வந்து படம் வெளியாக போது நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. அந்த காட்சியை வந்து ஏஐ மூலமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை வந்து நிஜத்தில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் இந்த படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ப்ளஸ்ஸே ஜனநாயகன் படத்தில் ஃபோட்டோகிராஃபி தான். இந்த 63 ட்ரோன் கேமரா வந்து மேலே வந்து பறக்க விட்டு அந்த கரூர் சம்பவத்தை முழுவதும் வந்து காட்சியாக்கி அந்த படத்தில் சேர்க்கலாம்னு நினச்சாங்க. இது மிகப்பெரிய அளவில் வந்து உலகம் முழுவதும் பேசக்கூடிய இந்த மாதிரி ஒரு காட்சி இஷ்யூ ஆனதுனால இப்போ அதனால ஏஐல காட்டுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி அந்த வாகனத்தை மையப்படுத்துன்ற நோக்கமே வந்து இதை காட்சிப்படுத்தி கடைசியில் வந்து கிளைமேக்ஸில் சேர்க்க. அந்த கரூர் பிளேஸை தேர்ந்தெடுத்தாங்க அவங்களுக்கு. சார் இது நீங்கள் அப்படியே ஒரு ஃப்ளோவில் இதுக்கு நீங்கள் படத்தை பார்க்கணும். படத்தில் இவங்க எந்தெந்த கேரக்டரை எந்த மாதிரி கொண்டு வராங்க, இதில் யாரை கொண்டு வராங்க. செந்தில் இருங்க, ஆர்வம் எனக்கு புரியுது. இந்த படத்துல பல வந்து கதாபாத்திரங்கள் வருது, யார் எந்தெந்த கதாபாத்திரத்துல வந்து இவங்க கொண்டு வராங்கன்றது தெரியல. அது வந்து குறிப்பா அந்த வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அங்க இவங்க வந்து ஒரு முப்பெரு விழா ஒன்று நடத்துறாங்க திமுகல. அந்த இடத்த இவங்க சூஸ் பண்ண கேட்டா தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகப்பெரிய அசைக்க முடியாத கோட்டை எதுன்னு சொல்றாங்கன்னா அது வந்து கரூர் தான் சொல்றாங்க. செந்தில் பாலாஜி தான் மிகப்பெரிய அரசியல் வந்து ஜாம்பவான்னு சொல்றாங்க. ஏன் அங்க வந்து நம்ம நடத்தி காட்டணும் சொல்லி அப்படி பண்ணதுதான் இது. அப்படி பண்ணதான் இவங்க. அதனாலதான் காலதாமதம் திட்டமிட்டு காலதாமதம் நடக்குது. பார்த்தா ஜனநாயகம் படத்துடைய டைரக்டர் எச் வினோத். ஆமா, ஆனா அவரோட ஸ்டோரி கிடையாது, விஜய பாதி ஸ்டோரி சொல்லிருப்பாரு. இல்ல சார், இது இல்ல நல்ல கேள்வி. ஆனா இது கொஞ்சம் நிதானம் தேவை உங்களுக்கு. இதுல வந்து எனக்கு நல்லா தெரியும், நீங்க எப்படி சொன்னாலும் நான் வந்து ஏதோ ஜானுக்கு ஆதரவா பேசுறேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஜான் ஆரோக்கியசாமி சினிமாவையும் அரசியலும் தனித்தனியாக தான் செஞ்சார். விஜய் என்றவர் மிகப்பெரிய வந்து ஒரு கல்ட் சினிமால. அந்த கல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி அரசியல்வாதியாக எப்படி மாற்றுறது அந்த வேலை தான் இருந்தது. ஆனால் அரசியல்வாதி ஆக்கிட்ட பிறகு அதில் சினிமாவை கொண்டு வந்து அரசியலில் திணிக்கணுன்ற அந்த முடிவு எடுத்தது ஆதவர்ஜுன். ஆமாம், நான் சொல்றது புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. விஜய் ஆதவர்ஜுனா அரசியல்வாதியாக தான் உள்ள போனார். இல்லை, அவர் அரசியல்வாதியாக போகட்டும். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து அந்த இடத்துல வந்து சினிமா படுத்தணும்னு நினைக்கிறாருல்ல, அரசியல்வாதியை வந்து மீண்டும் சினிமா படுத்துறது தான் இந்த ஜனநாயகன் படம். நான் சொல்றது உங்களுக்கு புரியல சார். ஜனநாயகன் கதை வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட, அதே தீர்மானிக்கப்பட்ட காட்சி தீர்மானிச்சது யாரு? கதையை தீர்மானிச்சதெல்லாம் கரெக்ட். இல்ல, அதுக்கப்புறம் எச் வினோத் தான் டைரக்டர், ஆதவர்ஜுனா ஒன்றும் டைரக்டர் இல்லையா? அங்க இதெல்லாம் ஒண்ணு புரிஞ்சுங்க. என்னதான் எச் வினோத் இருந்தாலும் எதுக்கு கம்ஃபர்டபுளான ஆளை தேடுறாங்க? சில இப்ப கூட சமீபத்தை எல்லாம் யாரை வேணாலும் நீங்க சொல்லுங்க. வினோத்துக்கு ஒன்றும் தெரியாத ஆள் கிடையாது, கம்யூனிஸ்ட்வாதி அடிப்படையில். அதுதான் சார், இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் எச் வினோத் வந்து ஒரு தேர்ந்த இயக்குனர்ன்றது ஏற்கனவே முடிவானது தான். இதுவும் கிட்டத்தட்ட வந்து இந்த படமும் வந்து பார்த்தா ஏதோ வந்து ஃப்ளாப்லாம் சொல்கிறாங்கல்ல, நான் அதை முரண்படுறேன். இப்போ ஏன்னா இன்னைக்கு வந்த ஒரு தகவல் படி நான் சொல்கிறேன். நேற்று வந்த தகவல் வந்து என்னென்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ட்ரெய்லர் பார்த்து நீங்கள் நான் எல்லாரும் முடிவு பண்ணது பகவான் கேசரின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆனால் வந்து படம் வந்து பகவான் கேசரி கிடையாது. அதில் இருக்கிற ஒரே ஒரு பார்ட் மகள் சென்டிமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து இதில் சேர்க்குறாங்க. எடிட்டிங்கில் வந்து இவங்க கட் பண்ணும் போது அந்த குறிப்பிட்ட ஒரு காட்சியை பிரதானமாக வைக்கிறதுனால இது வந்து பகவான் கேசரின்னு சொல்கிறாங்க. ஆனால் பகவான் கேசரி கிடையாது. சரி, இந்த படம் வந்து மத அரசியல், சாதி அரசியல், கனிம வள கொள்ளை அரசியலை
இந்த கதையா எடுத்திருக்காங்க. அதே போல கரூரை மையப்படுத்தி எல்லாம் வந்தா செந்தில் பாலாஜி பாலிடிக்ஸ் எல்லாம் கூட அதுதான் கிளைமேக்ஸ்ல வந்து இந்த காட்சி வந்து இப்போ பல காட்சிகள் அந்த படத்துல அதான் அந்த சாட்டையில போயிட்டு சாட்டை எதுன்னு கேட்டா அந்த படத்துல வந்து இதெல்லாம் எப்படி என்ன தெரியும்னு கேட்காதீங்க. சொல்றதை மட்டும் கேட்டுங்க. எம்ஜிஆருடைய போட்டோவில் வந்து அந்த சாட்டையை வச்சிருக்கிற மாதிரியும் இவர் போய் எம்ஜிஆர் கிட்ட பேசும்போது எம்ஜிஆர் வந்து சிக்னல் கொடுக்குற மாதிரி சாட்டையை வந்து கீழே விழ வைக்கிறாரு. அந்த சாட்டையை எடுத்து போய் நீ விளாசுன்ற மாதிரி எம்ஜிஆர் சொல்ற மாதிரி. நீங்க ஏதோ போய் ப்ரிவியூ ஷோ பார்த்த மாதிரி சொல்றீங்க. தகவல் வந்திருக்குன்னா நீங்க தெரிஞ்சுங்க. இதுதான் உண்மை. நீ இல்லன்னா வேணா கேளுங்க. ஏன் இந்த காட்சி இல்லையான்னு வேணா கேளுங்க. சினிமா நம்ம அப்புறம் இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா இல்ல அந்த சாட்டை கொண்டு வந்து அரசியல்வாதிகளை வந்து இவரை வந்து அடிக்கிற அந்த காட்சி. அதுதான் இப்ப ட்ரைலர்ல. ஆமா அதுதான் அந்த காட்சியில வந்து பார்த்தா அதுல யார் இருக்கிறாங்கன்னு தெரியாதுல்ல நமக்கு. அதுல எந்தெந்த அரசியல்வாதிகளா இருக்கிறாங்கன்னு தெரியல. யாரெல்லாம் இவங்க வந்து ஊமைப்படுத்தி இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பேர் ஏதாவது இருக்கலாம்ல. யாரை என்னவா காட்டுறாங்க? நாசரை வந்து யாரா காட்டுறாங்க? பிரகாஷ் ராஜ் யாரை காட்டுறாங்க? நம்ம அவங்க எப்படியும் புரிய வைப்பாங்கல்ல. அது புரிய வச்சா தானே அரசியல் படம். அது அங்க போய் படம் போய் பார்த்தா தான் தெரியும். ஆனா கரண்ட் பாலிடிக்ஸ் சுட்டி காட்டுற மாதிரி தான் இருக்கும். கரண்ட் பாலிடிக்ஸ் இங்க என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா இவங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ் மட்டும் சொல்லல படத்துல. சென்ட்ரல் பாலிடிக்ஸ் சொல்றாங்க. ரைட். இந்த படம் இப்ப சிக்கலாகிறதுக்கு காரணமே அதுதான். அப்ப சென்ட்ரல் பாலிடிக்ஸையும் சொல்றாருன்னா பிஜேபி எதிரியா தான் பாக்குறாரு. ஆமா மத அரசியல் பேசுது இந்த படத்துல. நம்மளும் அதானே கேக்குறோம். சென்சார் பிரச்சனை காரணம் பிஜேபி ஒரு காரணம். மத அரசியல் பேசுது பிஜேபி காரணம். மத அரசியல் பேசும்போது பிஜேபி பிரச்சனை தானே. அந்த படம் சிக்கலா இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். இந்நேரம் வந்து வெறும் திமுக மட்டும் தான் இவர் சாடுறாரு, அதிமுக மட்டும் தான் சாடுறாருன்னா இந்நேரம் சிகப்பு கம்பளம் போட்டு இந்நேரம் படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்களே. ஏன் படம் வரதுக்கு தடையா இருக்கு? பிரச்சனை என்ன? நான் விசாரிச்சேன். இது ஏதோ ஹைப் கிரியேட் பண்றாங்களா? இல்ல. படத்துல வந்து மத அரசியல் பேசுறாங்க. காரணம் பேன் இண்டியா மூவியா எடுக்கிறாங்க. பாபி தியோல் வந்து பேசக்கூடிய ஒரு வசனம் பாருங்க. என்ன சொல்றாரு? இந்தியா என் காலடியில் தான் சொல்றாரு. தமிழ்நாடு சொல்லவே 30 நாள்ல இந்தியா என் காலடி. அப்ப இந்தியா யாருக்கிட்ட இருக்கு? மோடி கிட்ட. மோடி கிட்ட இருந்து என் காலடியில வந்துருன்றாரு. விஜய் அப்ப மோடி கிட்டே மோதுறாரு. அப்படி கிடையாது. மோதுறது வந்து பாத்தீங்கன்னா பாபி தியோல் சொல்லக்கூடிய வசனம் இந்தியா என் காலடியில்ன்றாரு. விஜய் அங்க என்ன ரோல் பண்றாரு? யாருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாருன்னு தெரியல. அதனால இப்ப தமிழ்நாடு மட்டுமே மையப்படுத்தி இது எதுக்கு சொல்றேன்னா தமிழ்நாடு மட்டுமே மையப்படுத்தி நீங்க ஒரு கனெக்டிவிட்டி அங்கங்க டாட்டா எல்லாம் சேர்த்து கொண்டு வரீங்க. இதனுடைய நீட்சி தான் அந்த சிபிஐ சம்மன் இருக்குமா? அப்படி கூட இருக்கலாம். இல்ல இவரு இந்த படத்தை வந்து இவங்க கொண்டு போய் சென்சார்ல ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகுதான் இந்த படத்துல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியுது. அதுல வந்து மத அரசியல் வந்து பெரிய அளவுல பேசப்படுது. ரொம்ப காரசாரமா ஆவேசமா. சார் நான் ரெண்டா பிரிச்சு அதனால தான் குழப்பறீங்க. எனக்கு இல்ல குழப்பலாம் இல்ல. தெளிவா சம்மன் வேற இது வேற தானே. சம்மன் வேற தான். இருந்தாலும் அங்க பிஜேபி அரசியல் நீங்க வந்து நீங்க டச் பண்றீங்கன்னு சொன்னா அவங்க அரசியல் டச் பண்றீங்கன்னா அவங்க கைவசம் தானே இருக்கு சிபிஐ. சோ அதனால இப்ப சம்மனும் வந்திருக்கு. ஆமா அதனால சம்மன் வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த 2 பேர் போனாங்கல்ல உளர்வாயிருங்க. யாரு உளர்வாய்? இந்த புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா. ஏன் உளர்வாய்? ஆமா உளர். அவங்க போய் என்ன உளர்னாங்க சொல்ல முடியாது. ஏற்கனவே மேடையில உளறி தானே இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க சார். ஸ்ட்ராங்லாம் ஆகல சார். யார போய் சொல்றீங்க பாருங்க. யார போய் சொல்றீங்க? நவம்பர் டிசம்பர் ஜனவரி தான் போயிருக்காங்க. 3 மாசம் அவங்களுக்கு பிரீத்திங் டைம். 3 மாசம் அப்படிங்க. அவங்க விசாரணை எல்லாம் சார் என்ன சார் நீங்க சிபிஐ விசாரணை வந்து அது எந்த காவல்துறை விசாரணை அவங்க எல்லாத்தையும் வந்து மொத்த விசாரணையை முடிச்சுட்டு மக்கள்கிட்ட எல்லா இடத்தையும் இண்டு எடுக்கலாம் பார்த்து எல்லா விசாரணையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேள்விகளை தயார் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களை வர வைக்கிறாங்க. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அப்படிலாம் கிடையாது. அந்த ரொம்ப அப்படி நம்ம பார்க்க முடியாது. இந்த படத்தை மையப்படுத்தியே எல்லாத்தையும் பேசிட முடியாது. படம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த விசாரணை முடிச்சு அவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அவங்க நாள் கிழமெல்லாம் பார்க்கல. இப்போ நான் இப்போ பாருங்க படம் 9ஆம் தேதி வருது. இவரை 12ஆம் தேதி கூப்பிடுறாங்க. விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து அரசியல்வாதியாகி தலப்பொங்கல். இது சிபிஐ பொங்கல் ஆயிடுச்சு இல்ல? சிபிஐ பொங்கல். ஆமா அதான உண்மை. இப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசியல்வாதி ஆயிடுச்சு. அந்த விசாரணையை ஒரு தள்ளி வைக்க கால அவகாசம் ஏதாவது கேட்கறதுக்கு அப்படிலாம் ஆஜராகாமல் எவ்வளவு நாள் தள்ள முடியும் சார்? தள்ள முடியாது. இல்ல அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அரசியல் ரீதியா இவங்க ஏதாவது இந்த தேர்தலுக்காக வேண்டி ஏதாவது நிச்சயமா தேர்தல் அரசியல் இருக்கால, சந்தேகம்லாம் வேண்டாம். அது வந்து அந்த பவித்திரம்லாம் போயிடுச்சு சார். சிபிஐக்கும் இருக்கட்டும் அது வந்து காவல்துறைக்கும் எல்லாம் பொதுவாகவே நான் சொல்றேன். இங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்படுறதுன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யுது. அது ஸ்டேட்டா இருக்கட்டும் சென்ட்ரலா இருக்கட்டும் பாரபட்சலாம நம்ம பேசணும். அதெல்லாம் ஒரு காலத்துல புனிதமா இருந்து வந்து ஒரு சுயார்ஜித அமைப்பா இருந்து இந்த சிபிஐ அவருக்கு ஒரு சிக்கலா தான் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். சிக்கல் தான் நிச்சயமா. ஏன்னா இப்ப நான் இவங்க நீங்க சொல்லுங்க இப்ப இவங்க கை காட்டினவங்க யாரையாவது கூப்பிட்டுருக்காங்களா விசாரணைக்கு? செந்தில் பாலாஜி நேற்று வரைக்கும் கேள்வி கேட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது சம்மன் இருக்கா? அதெல்லாம் இல்லை. இவங்க ஏதாவது ஒரு வேலை வந்து குற்றம் சாட்டினாங்கன்னா அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் வேணா அவங்களை கூப்பிடலாம்.
அங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இவங்க குற்றம் சாட்டவங்க யாரும் இல்ல, இவங்க தானே போய் பேசிட்டு இருக்காங்க. அதான் இவங்க போறாங்க, விஜய் கூப்பிட்டுருக்காங்க. ஆமா ஆனா திரு நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவை வச்சுக்கிட்டே மேடையில எதுக்கு செந்தில் பாலாஜி அலிகேஷன் பண்றாரு? சார், இது அது அவங்களே ஓப்பனா சொல்லல, இங்க அவங்களே சதின்னு தான் சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். இங்க அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகள் இந்த தேர்தல் வரைக்கும் எது வேணா பேசுவாங்க. ஆ. அதை கூட்டணி வந்து மாறி அமைஞ்சா என்ன செய்வீங்க? யாரு இருக்கு? இதே பிஜேபியோட கூட்டணிக்கு போறாருன்னு வச்சுக்கோ, ஒரு யார் வார்த்தைக்கு விஜயா? சொல்றேன், விஜய் சொல்றேன். ஆ. ஒருவேளை அப்ப என்ன செய்வார்? இந்த வார்த்தையெல்லாம் விட்ரா பண்ணிப்பாங்களா? அவரு பொதுவா இந்த தேர்தல் வரைக்கும் வந்து இந்த அரசியல்வாதிகள் பேசுறதெல்லாம் ஒரு கணக்கிலே கிடையாது. அப்படிதான் நடக்கும். இதுக்கு முன்னாடி பல பேச்சுகள் சொல்ல முடியும். சரி, அண்ணாமலை பேசலையா? இப்ப எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமியை தற்கூரின்னு பேசினாரு அண்ணாமலை, இப்ப பேச முடியுமா? அதை நம்ம சொல்லுங்க. அதெல்லாம் இது அரசியல்வாதிகள் பேசுறது, இதெல்லாம் வந்து இந்த தேர்தல் வரைக்கும் இன்னும் நிறைய வரும் இந்த மாதிரி. அந்த சென்சார் சர்டிபிகேட் நிக்கிறதுக்கும் காரணமே ஒரு அரசியல் தான், அதுவும் ஒரு அரசியல் இருக்கு அதுல. இந்த எனக்கு வந்த அது தகவல் கோர்ட்டுக்கு சொல்றேன். போயிருக்காங்க, இல்ல சார், கோர்ட்டுக்கு வந்த தகவல்னா இந்த படம், அதனால தான் இந்த படத்தை ஒரு செகண்ட் பேச விடுங்க. இந்த படம் வந்து எல்லாரும் சொன்னது பகவான் கேசரின்னு சொன்னாங்க. அது கிடையாது. ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு மகள் சென்டிமெண்ட்டை சேர்த்துக்கிறாங்க. மீதி எல்லாம் பேசுறது வந்து 3 பிரச்சனைகளை பேசுது. ஒன்று வந்து மத அரசியல், சாதி அரசியல், அதை கடந்து வந்து பார்த்தா வந்து கனிம கொலை, அதாவது இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கிறத பற்றி. இந்த 3ஐயும் இவங்க எதுக்காக எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டால், எல்லாரையும் டச் பண்ணணும். ஓகே. அரசியல் ரீதியா, அரசியல் படம்ன்றதுனால இந்த பக்கம் சென்ட்ரல்லையும் டச் பண்ணணும், இங்கே ஸ்டேட்டில் நடக்கிற இந்த ஆணவ கொலைகள் இது பற்றியும் பேசணும். அதுக்கு பிறகு அப்படியே போய் கனிம கொலை வந்து இவங்க தான் அடிக்கிறாங்கன்ற மாதிரி பேசணும். இது ஏற்கனவே இது எல்லாத்தையும் வந்து மேடையில் பொழந்து கட்டினது சீமான். சரி. இந்த கொள்ளைகள் அத்தனையுமே மத அரசியல் பேசணும் சரி, சாதி அரசியல் பேசணும் சரி, இயற்கை வளங்கள் அழிக்கிறத பற்றி பேசுறது, அதுக்காக மரங்கள் மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு, நீர் மாநாடு, இப்படி எல்லாம் பேசுனது சீமான் தான். சீமான் அரசியல் தான் வந்து ஜனநாயகன் படத்தில் வந்து விஜய் வந்து காப்பி அடிக்கிறாருன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது படம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்சாருக்கு பிரச்சனைன்னு கேட்டால் அவங்களுடைய ஏரியாவை வந்து கட் பண்ணணும், இவங்க ஏரியாவை கட் பண்ணணும். பிஜேபி ஏரியாவை மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து படத்தை ஓட்டிக்கலாம். அதுக்காக அங்கே நெருக்கடி தான். இல்லைன்னா நீங்கள் இது வரைக்கும் சொல்லுங்க, இப்போ ரீசெண்டாக நீங்கள் எடுத்து பாருங்க, சர்ச்சைக்குரிய காட்சிகள் அந்த படத்தை வந்து நீக்கணும். என்ன சர்ச்சை இருந்திருக்கு போது நீங்க சொல்லுங்க. எப்படியும் விஜய் வந்து அரசியல்வாதி ஆயிட்டாரு, ஆபாசங்கள் இருக்க போறதில்ல, சரிங்களா? வன்முறை காட்சி நீங்க இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காட்சி வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சல ஏஐ வந்ததுனால பெரிய அளவில் இல்லை, சரிங்களா? அடிக்கிற மாதிரி காட்டுறான், கீழே விழுற மாதிரி காட்டுறான், இதெல்லாம் நிறைய இருக்குது. வன்முறை காட்சியும் இல்லை, பேசக்கூடிய வசனங்கள் தான். இங்கே மத ரீதியாக ஒரு சில கருத்துக்கள் வைக்கும்போது அந்த காட்சிகளை வந்து கட் பண்ணணுன்றது தான் வந்து அது வெளிப்படையாக அவங்க சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. சர்ச்சைக்குரிய காட்சினா சொல்லுங்க என்னன்னு சொல்லிட்டு, சரி ரைட் இப்படியே கூட நீங்கள் எடுத்துங்களேன். இப்போ சென்சார் போர்டில் இருக்கிறவங்க யார் இருக்கிறாங்க? சென்சார் போர்டில் இருக்கிறவங்க பெரும்பான்மை, இன்னும் சொல்ல பெரும்பான்மை இல்லை, 100% வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி, உங்களுக்கு தெரியும் நாமினேட்டட் போஸ்ட் எல்லாமே அரசு அதிகாரிகள் எப்பவுமே வந்து ஆட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க, அது வேற விஷயம். அதை தாண்டி வந்து அதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து நாமினேட் பண்ண மெம்பர்ஸ் தான். அவங்க வந்து இந்த காட்சியை கட் பண்ணுங்க சொன்னாங்கன்னா, திமுகவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பாக இருந்ததுன்னா, அல்லது திராவிட அரசியலுக்கு எதிர்ப்பாக இருந்ததுன்னா, அல்லது அதிமுக அரசியலுக்கு எதிர்ப்பாக இருந்ததுன்னா, இல்லை மற்ற எந்த அரசியல் கட்சிக்கு எதிர்ப்பான சில வசனங்கள் இருந்ததுன்னா அதை வந்து இவங்க கட் பண்ண சொல்ல மாட்டாங்க. பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி சிபிஐ விசாரணைக்கெல்லாம் ஆட்படும் போது விஜயனுடைய அவருடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்க போது, அவர் இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? ஏற்கனவே அந்த அனுபவங்கள்லாம் இருக்காது. சினிமா வசனங்கள் வந்து எழுதி கொடுத்து பக்கம் பக்கமா பேசுறதுலாம் வேற சார். சரி, சரிங்களா? ஐ அம் கம்மிங்னு சொன்னார், நடந்தது தானே போய் சொல்ல போறாரு சார். இப்ப சொன்னார்ல ஐ அம் கம்மிங் சொன்னார்ல, ஆமா. இது வந்து சிபிஐ கிட்ட சொல்ல முடியுமா? சொன்னார்ல கம்மிங்னு சொன்னார்ல, சிபிஐ கிட்ட சொல்ல முடியுமா? இதெல்லாம் இங்க குரல் கொடுக்கலாம், அங்கே போயெல்லாம் குரல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து அவ்வளோலாம் வந்து இந்த மாதிரி விசாரணையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது புதுசு மட்டுமே கிடையாது. அந்த அளவுக்கு தைரியம்லாம் வந்து அவ்வளோ தைரியமான ஆள்லாம் கிடையாது விஜய். இந்த மாதிரி விசாரணையெல்லாம் வந்து எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்ததை சொல்ல போறாரு, இல்லைன்னா தெரியலன்னு நடந்தது இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு இருக்குல்ல, என்ன நடந்ததுன்னா அந்த கதையை கேட்க போகிறாங்க இவரை. சார் நீங்கள் அந்த படத்தில் நடிச்சு அந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்றதுன்னா அப்படிதான் இருக்கு. நடந்தது சொல்ல சார். கரூர்லேருந்து நாமக்கல்லேருந்து எத்தனை மணிக்கு போனீங்க? அதுதான் சார். எப்படி என்ட்ரி ஆனீங்க? உங்களை ஆபரேட் பண்ணது யாரு? இல்ல இந்த கேள்விகள் எப்படி இருக்குன்னு நம்ம யூகம் பண்ணா அது வந்து அவ்வளோ சரியா இருக்காது, அது சிறுபலத்தனமா போயிடும். சிபிஐ வந்து முதல் வந்து அவரை கூப்பிடல, ஏற்கனவே 2 பேரை கூப்பிட்டு அவங்க கேள்விகள் 3 பேர் 3 பேர் சரி நிர்மல் குமார் 3 பேர் சொன்ன அந்த
பதில வச்சுட்டு அந்த பதிலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க எடுக்கக்கூடிய கேள்விகள், ஆ. அந்த கேள்விகள்லாம் எப்படி ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த கேள்விகள்லாம் நம்ம அவ்வளோ ஈஸியாக உடனே நம்ம வந்து போகிற போல சொன்னால் நம்ம ஏதோ பக்குவம் இல்லைன்னு நினச்சிடுவாங்க. சரி. அதனால் நிறைய கேள்விகள் இருக்கும், கிடுக்குப்பிடி கேள்விகள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் இவங்க வந்து திணறதை பொறுத்து இருக்கு. திணறி உளறதுன்னு ஒன்று இருக்கு. ஏற்கனவே வந்து உளர்வாய், அதனால தான் உளர்வாய்னா உங்களுக்கு கோவம் வருது. அது புசியானதெல்லாம் சாதாரணமாக உளர மாட்டாங்க ஆதவர்ஜுன் இங்கே ஐபிஎல் பேசுறவரு சார். ஐபிசி பேசுறதுலாம் வேற சார், இங்கே பேசலாம் சார். அங்கே ஒன்றுமே இல்லை. ஒன்று சொல்லட்டுமா, சின்ன விஷயம். அந்த லாபியில் உட்கார வச்சுட்டு அந்த யூனிஃபார்மோட வந்து இந்த கருக்கு முறுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஷூக்கால நடந்தாங்கல்ல, பல பேருக்கு வந்து வயிற்ற கலைக்கிறோம். இது உண்மை. இது நீங்கள் அது அந்த அந்த நடை இருக்குது பார்த்தியா, குற்றம் செய்தவங்களுக்கு குற்றத்தில் இன்வால்வ் ஆகாமல் நீங்கள் ஒரு மனு கொண்டு போகிறீங்கனாலே அதுவே வந்து பார்த்தியா மனு கொடுக்கலாமா இல்லை திரும்பி போயிடலாமான்னு தோணும் பல பேருக்கு. சாதாரண மனிதர்கள் சொல்கிறேன். நீங்கள் இன்னொருத்தர் மேலே குற்றச்சாட்டு மனு கொண்டு போனீங்கன்னா அந்த லாபியில் அத்தாரிட்டிஸ், அந்த போலீஸ் அத்தாரிட்டிஸ் லாபியில் அவங்க அந்த நடந்து போகிற அந்த பேசுகிற லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்துட்டு மனு கொடுக்கலாமா திரும்பி போயிடலாமா, மனு கொடுக்கும்போது என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஒரு புகார் மனு கொடுக்கறதுக்கே எப்படி, நீங்கள் ஒரு குற்ற வழக்கில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, நீங்கள் விசாரணைக்கு போகும்போது அப்போயே தெரிஞ்சுக்கலாம். அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஃப்ரெஷ் ரூம் இருக்குன்னு சொல்லி கேட்டு போவான். அந்த கதை தான் இவங்கெல்லாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏதோ புசியானதெல்லாம் நீங்கள் ரொம்ப அது ஒரிஜினலாக இங்கே பேசலாம் சார். இந்த லாபியில், அந்த அரசியல்வாதிகள் லாபியில் பேசலாம், மக்கள் முன்னாடி பேசலாம், இதெல்லாம் பேசலாம். அங்கே விசாரணைக்கு போகும்போது தான் இவங்க நிலைமை என்னன்றது தெரிய வரும். சார், பிஜேபி எப்படியாவது இந்த கரூர் சம்பவத்தை வைத்து விஜயை வளைத்து விடலாம், தன்வயப்படுத்திடலாம், அலைன்ஸுக்கு கொண்டு வரலாம்னு ஏதேனும் முயற்சி செய்தா? இவங்க என்ன 2 தரப்புல நடக்குது. நான் உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். 2 தரப்புல ஒரு பக்கம் காங்கிரஸ் விஜயோட வந்து நாங்கள் அதான் டிவிக்கோட அலைன்ஸ் போகிறோன்றத அப்படி ஒரு பாவனை காட்டியே வந்து திமுக தரப்பில் வந்து சீட்டு எண்ணிக்கை வந்து கூடுதலாக கேட்கலாம். இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்து அரசியல். ஏன்னா அதிமுகவில் வந்து ஒருத்தர் ஒரு டீம், அதிமுக வந்து ஒரு டீம் என்ன சொல்லணும்னு கேட்டால் நம்ம காங்கிரஸோட கூட்டணிக்கு வந்து போகணும்னு சொன்னோம். இன்னொரு கூட்டணி கேட்டிங்கன்னா வந்து போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு தாறுமாறாக வந்து பேசுவாங்க. கூட்டணிக்கு வந்து அதாவது காங்கிரஸோட கூட்டணிக்கு போகக்கூடாது. இது எதுக்காக எம்ஜிஆரை ஏற்பாடு பண்ணாருன்னா, இந்த கூட்டணி எண்ணிக்கை இருக்குல்ல, அவங்க ஒரு இழுபறியில் வைக்கிறது. இப்போ கூட்டணிக்கு சேர்ப்பாங்களான்றதே சந்தேகமாக இருக்குது, நீங்கள் வேற இத்தனை சீட்டு கேட்கணுன்றீங்க, இதை கொடுக்குறத வாங்கிக்கலாம் பாருவாங்க. அந்த மாதிரி இல்லை, பேரத்தை குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி காங்கிரஸும் அதை பண்ணுது. பிஜேபியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடியை டைலூட் பண்ணுறதுக்காக கூட டிவிகேக்கு வந்து ஆதரவாக இருக்கிற மாதிரி கூட பேசலாம். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் பிஜேபி, நான் யூகிக்கிறேன் என்னென்னா, இன்னொரு பக்கம் வந்து ஐஸ் கட்டி மாதிரி கரைக்குது ஒரு பக்கம் அதிமுகவை. ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட வேலுமணியை கூப்பிட்டு பேசணும் தான் சொல்கிறாங்க. எதுக்காக வேலுமணி கூப்பிட்டு பேசணும், அவ்வளோ என்ன இம்பார்ட்டன்ட்? இல்லை இபிஎஸ்சின் தூதுவராக அவர் போறார். தூதுவர் நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் கேட்டால் இபிஎஸ்க்கு எதிராக ரெடி பண்ணுறாங்கன்றேன். இல்லை அப்படியே பொறுத்து இருந்து பாருங்க. வேலுமணியோட ஒரு நெருங்கிய தொடர்பு வந்து மத்திய பாஜக வச்சிருக்கு. நான் மாநில பாஜக சொல்ல. அதனால இபிஎஸ் அன்னைக்கு வீரபாண்டியில கூட்டம் இருந்தது, அவர் அங்க போய் பார்க்கல. அதுக்காக தான் அவங்களுடைய ஆட்களை அனுப்பி விடுறாரு, தங்கமணியோ வேலுமணியோ. நீங்க காலம் இருக்கு, பொறுத்து பாருங்க. வேலுமணியை வந்து மத்திய பாஜக ரெடி பண்ணுது. அது இபிஎஸ்க்கு வந்து எதிராக அது காலம் இருக்கு, கொஞ்சம் பொறுத்துருங்க. ஏன் அவர் விடாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவி சண்முகத்தை கூப்பிடலாமே? ஏன் சிவி சண்முகம்லாம் வந்து பிஜேபிக்கு எதிரான, ஏன் ஜெயக்குமார் கூப்பிடலாமே, ஏன் கூப்பிடல? அப்படி இல்லை, ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. இல்லை சார், அதனால கொஞ்சம் ஏற்கனவே ரொம்ப பரிச்சயமானவர் தங்கமணி. பரிச்சயம்னா இங்கே பரிச்சயங்கிற சேரம் கிடையாது சார். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இபிஎஸ்க்கு எதிராக வந்து இன்னொரு டீம் ரெடி ஆயிடுது, ஒரு ஏக்நாத் ஷிண்டேவை ரெடி பண்றாங்க. இப்பவே கொஞ்சம் பொறுத்துருங்க, காலம் இருக்கு, பார்த்துக்கலாம். இப்போ நீங்க கேட்க வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் விஜயை அலைன்ஸ் கொண்டு வர முயற்சி பண்றாங்களா? விஜயை வந்து ஒரு டார்கெட் பண்றாங்க. உங்களுடைய அரசியல் எல்லாமே வந்து திமுக எதிராக இருக்கணும். இந்த படத்துல அப்படியே வந்து பல்ட்டி அடிச்ச மாதிரி இருக்கு சில காட்சிகள். முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத அரசியல் அதிகமா பேசு, ஆன்டி பிஜேபி மத அரசியல் பேசு. மத அரசியல் பேசினா முடிஞ்சிச்சு இல்ல? ஓகே, அதுதான் இங்க. அதுதான் இப்ப கொக்கியா மாட்டிட்டாங்க. ஆமா, நீங்க வந்து நேரடியா வந்து இந்த பக்கம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பராசக்தி பேசிதான் இந்த இடத்துல அவங்க திராவிட அரசியல் பேசுறாங்க, அவங்க வந்து மொழிப்போர் தியாகத்தை குறித்து பேசுறாங்க. அது வந்து வேற பார்வைக்கு போயிடுச்சு, சரிங்களா? ஆனா இவர் எடுக்கிற சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கொள்ளையடிக்கிறன்றதை நீங்க கும்பலா காட்டுங்க, அது அதிமுக பொருந்தும் திமுக பொருந்தும் தான். ஆனால் நீங்க மத அரசியலை தொடக்கூடாது இல்ல, எங்க ஏரியால கை வைக்கிறீங்கல்ல. விஜய் தொட்டு மாட்டிக்கினார். ஆமா, அப்படிதான் மாட்டிக்கிட்டாரு. நாய்களே விடுறதுல சார், ஒரு ஏரியா விட்டு ஒரு நாய் போச்சுன்னா நாய்கள் குலைக்குதா இல்லையா? எங்க ஏரியாக்கு ஏன் வந்து கேக்குது, குலைக்கிறது மூலமா. அப்படிதான் இது, எங்க ஏரியா நீ டச் பண்ண ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடும் இல்ல, சென்சார் எல்லாம் கிடைச்சி அதெல்லாம். இப்ப வந்து எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நாளைக்குள்ள அந்த கட்டிங் முடிஞ்சிச்சுன்னா இவர் பேசக்கூடிய பல வசனங்கள் நேரடியா கோர்ட்ல தான் முறையிட்டுங்கிறாங்க. இப்போ வரைக்கும் கோர்ட்ல முறையிட்டிருக்காங்க. ஆனா வந்து கடைசியா வந்து எங்க வந்து நிக்க இதுக்கு சார், சில நேரங்கள்ல இப்படி புரிஞ்சுங்க, நீங்க ஒரு குறிப்பிட்ட காட்சியை நீங்க வந்து
அதை வந்து கட் பண்ணுறதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும். நீங்கள் சம்மதிக்க மாட்டீங்க. ம். ஆனால் அது வந்து கோர்ட்டில் போனாலும் வந்து நிற்காது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபேவர் ஆயிடும். யாருக்கு ஃபேவர்னா யார் வந்து படத்தை எடுக்கிறாங்க ஃபேவர் ஆயிடும். அப்போ அதை டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் கேட்டால், வேறு சில காட்சிகள் வந்து இதெல்லாம் வந்து அவங்க நினச்சாங்கன்னா இந்த காட்சியெல்லாம் இது ரொம்ப ஆபாசங்க, இது ரொம்ப வந்து வன்முறை தூண்டுற மாதிரி So, இருக்குங்க, அதுக்குன்னே அதெல்லாம் எடுத்து கட் பண்ணணும். வச்சிருப்பாங்க. ஆமாம், ஒரு 20 கட்டு போடுவாங்க. ஆ. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஐயோ அந்த 20 கட்டுக்கு பயந்துட்டு இந்த 2 கட்டு தானேப்பா, இதை பண்ணிட்டு போயிடலாம். ஓ. அவ்வளோதான். அங்கே உள்ளுக்குள்ளே நடக்கிறது வேற இருக்கும், ம். கோர்ட்டில் நடக்கிறது வேற விஷயம் இருக்கும். ஸோ ஜனநாயகன் சென்சாரும் அவருக்கு பிரச்சனை, இப்போ சிபிஐயும் பிரச்சனை அவருக்கு. ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று தொடர்பு இல்லைனால் கூட படத்துக்கு தொடர்பு இல்லைனா தொடர்பு ஆயிடுச்சுன்ற தொடர்பாயிடுச்சு. தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. ஆமா. யாரு வந்து ஜனநாயகன். ஜனநாயகன். இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. பராசக்தி. இவங்க எதுக்காக மாற்றினாங்க? இந்த படத்தை எதுக்காக மாற்றினா, இன்னும் நெருக்கத்தில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் தேர்தலுக்கு முன்னாடி இதை மறந்துடுவாங்க, ஒரு 6 மாதம் முன்னாடி மறந்துடுவாங்க. நெருக்கத்தில் இதை ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் நேற்று கூட ஒருத்தர் நண்பர் பேசும்போது சொல்கிறாரு, சினிமா வட்டாரத்தில் இந்த படத்தை வந்து ஜனநாயகன் படத்தில் ஏப்ரலில் வெளியிட்டிருந்தாங்கன்னா இவங்களுக்கு இன்னும் ரிசல்ட் ரொம்ப பெருசாக கிடச்சிருக்கும் சார். ஏப்ரல்ல தேர்தல் காலம் சார். இருங்க சார், சொல்கிறாங்க சார். ஏன்னா அப்படியே வந்து ஏன்னா அந்த காட்சி படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஒரு நபர் சொல்கிறாரு, சரிங்களா? அவர் எப்படி பார்த்தாருன்றதெல்லாம் விட்டுருங்க. என்ன யார் படம் பார்த்துட்டாரு, படம் பார்த்தவர் சொல்கிறாரு. இந்த படத்தை வந்து ஏப்ரலில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து வேற மாதிரி ரிசல்ட்டே வேற மாதிரி ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் பார்த்தவரு தான் தெரியும் என்னன்றது. ஆனால் திட்டமிட்ட சிவகார்த்திகேயன் சொல்கிறது ஒரு விஷயம் கரெக்ட், 2 படத்தையும் கொண்டாடுங்கன்னு. ஆனால் திட்டமிட்டது சிவகார்த்திகேயனே சொல்கிறார், திட்டமிட்டது ஜனநாயகன் வந்து தீபாவளிக்கு. இவங்க அப்படியே படத்தை கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வந்து பொங்கல் கிட்ட சேர்த்து அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் வந்து அவங்கள தள்ளி போன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்னன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு பொங்கல் காலகட்டம், ஒரு விடுமுறை காலகட்டம், அவருடைய கடைசி படம் வெளியான அடுத்த சில நாட்களே அவர் சிபிஐ விசாரணைக்கு ஆட்படுகிறார். இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் சிக்கலான அரசியல் சார். அரசியலுக்கு வந்துட்ட பிறகு இதெல்லாம் எதிர்கொண்டு தானே ஆகணும் சார். இதெல்லாம் வந்து நீங்க எதிர்கொள்ளணும்ல, உப்பத்தினா தண்ணி குடிக்கணும். சோ அரசியலுக்கு வந்த விஜயே இப்போ அரசியலா இப்போ இதெல்லாம் எதனால தெரியுமா? சிக்கல் தான். இதெல்லாம் எதனால தெரியுமா? திட்டமிடல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் மட்டுமே திட்டமிட்டாங்கன்னா சரியா இருக்கும். அங்கே வியூக அமைப்பாளர் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. நான் சொல்கிறேன், இதை சொன்னால் ஏதோ ஜானுக்கு சப்போர்ட், எனக்கு ஜான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் வேண்டப்பட்டணும் அதெல்லாம் கிடையாது. நட்புலாம் அது வேற தனி. அங்கே ஒரே ஒரு நபர் வந்து வியூகம் அமைச்சிருந்தாங்கன்னா சரியா இருக்கும். அந்த வியூக அமைப்பாளரை இவங்க இஷ்டத்துக்கு வளைக்கும் போது, இவங்க இஷ்டத்துக்கு இழுக்கும் போது அதனால ஏற்பட்ட சிக்கல் தான் இந்த கரூர் சம்பவம் முழுக்க ஆதவ ஒரிஜினாவால் ஏற்பட்டது தான். ஆதவ ஒரிஜினா வந்து இதில் புஷியானது கூட கிடையாது. புஷியானது வந்து கேட்டால் சொல்கிறத செய்யணுன்ற அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஆதவ ஒரிஜினா உள்ளே போன பிறகு தான் சார் பல சம்பவங்கள் நடக்குது. மாநாடு நடத்துறது கூட இவங்க திட்டமிட்டு ரொம்ப வந்து ஒரு ரீஜனல் மாநாடுலாம் நடத்தணும்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. யார் ஜான்லாம். ரீஜனல் மாநாடு, மண்டல மாநாடுலாம் எங்கே நடக்குது? ஒரு முடிஞ்சிருச்சு. இது முழுக்க வந்து ஆதவ ஒரிஜினா போன பிறகு அங்கே உள்ள சூழல் மாறி போச்சு. கட்சிக்குள்ளே இருக்கிற சூழல் மாறிடுச்சு. அப்போ வியூக அமைப்பாளருக்கு அங்கே வந்து செல்வாக்கு குறையுமா, வியூக அமைப்பாளர் வந்து அங்க தடுக்கப்படுறாரு சில விஷயத்துக்கு விஜய் கிட்ட நெருங்கிறதுல. அப்ப என்ன ஆகும்? இந்த சிபிஐ தலைவலி எப்படி ஹேண்டில் இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு, எப்படி எதை நோக்கி போகும், அது காத்துன்னு தான் பார்க்கணும் சார். இவர் என்ன உளறாரு அப்படின்னு தான் இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னதுதான். பல நடிகர்கள் வந்து ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. இதோ விஜய்னா போகக்கூடாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ மீண்டும் சொல்றேன், இவங்க வந்து ஏதோ பெரிய ஜெயலலிதா ஒரு வார்த்தை சொன்னார். இவங்க தான் சொல்றாங்க, 8 ஜெயலலிதாவுக்கு சமம், 10 ஜெயலலிதாவுக்கு சமம், 5 ஜெயலலிதாவுக்கு சமம்லாம் வந்து இதே ஜானை கூட சொல்லியிருக்கிறாரு. அப்போ கூட என் மனசுக்குள்ளே ஓடிச்சு. ஏன்னு கேட்டினா அவங்களும் நீதிமன்றத்துக்கு வழக்காடு மன்றத்துக்கு படிக்கட்டு ஏறி இறங்கணும் தெரியும் இல்லையா? கடைசியாக எங்கே போய் முடிஞ்சுது? கிட்டத்தட்ட அதுதான். இவர் ஒன்றும் கேட்டால் வந்து சட்டத்திலிருந்து விதிகளுக்கு பெற்றவர்களாம் ஒன்றும் கிடையாது இல்லை. சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான் எல்லாருமே. சட்டம் தான் இங்கே எல்லாரோட பெரிய கல்ட்டுன்றீங்கல்ல. சட்டமும் நீதியும் தான் கல்ட்டு. அதெல்லாம் போய் தான் தப்பு பண்ணால் ஜெயிலுக்கு போய் தானே ஆகணும். பார்க்கலாம் சார் என்ன மாதிரி எதை நோக்கி. சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். சாதாரணமாகவே ஒரு கார்பரேஷன் கால்வாயில் வந்து யாராவது விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னாலே அது உங்களுக்கு தெரியும். அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்குல்ல, சரிங்களா? அது நீங்கள் அலட்சியம்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு கவனக்குறைவில் அதில் கூட நான் நடவடிக்கை எடுத்துங்க. ஒரு பேருந்து ஓட்டுநர் வந்து இடிச்சிடறாரு, ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு, இல்லைங்க இது அரசு பேருந்து ஓட்டுநர் சொல்கிறாங்களா? அப்படி கிடையாது. அது மாதிரி தான் இவர் பெரிய நடிகராக இருந்தால் கூட ஒரு ரோடு ஆக்சிடென்ட் பண்ணாக்கா அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் வந்துடணும். அதே மாதிரி தான் இந்த விபத்துக்கும் வந்து விபத்துக்கு காரணமானவர் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் சிக்குவார். விபத்துக்கு காரணமான மனிதர்னா அந்த ஒன்று போதும். அதனால் வந்து இதிலெல்லாம் தப்பிக்கலாம் முடியாது. அப்படி ஒன்று நடந்ததுன்னா வந்து இது பெரிய முன் உதாரணமாயிடும்.
பார்க்கலாம் சார் என்ன நடக்குது. சிபிஐ விசாரணைக்கு முதலில் ஆஜராகிறாரா விஜய், அல்லது வேற ஏதேனும் அவர் நாட்கள் நீட்டிப்பு கேட்கிறாரா, அல்லது வேறு தேதியை கேட்கிறாரா, இல்லது தன் தரப்பு ஆட்களை அனுப்புகிறாரா, வக்கீல் அனுப்புகிறாரா, என்ன இல்லை அது மாதிரி ஏதாவது இருக்கான்றது நமக்கு தெரியல. வர நாட்கள் தெரியும். ஆனால் உங்கள் பார்வையில் ஆஜராக அதிக வாய்ப்புன்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, ஆஜராகிறது மட்டும் இல்லை, இது வந்து விசாரணை முடிவில் வந்து இதில் எனக்குலாம் இந்த உங்களுக்கு ஒன்றா தயக்கம் இருக்கும், எனக்கு எந்த தயக்கம் இல்லை. ஆஜராகிறது மட்டும் இல்லை, சட்டமும் நீதியும் சரியாக செயல்பட்டால் விஜய் ஜெயிலுக்கு போயிடுவார். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்றதை பார்ப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சேகர். நன்றி சார்.